இப்போ முறுக்கு சுட போகிறோம். முறுக்கு வந்து அரைச்சி ஜெலிச்சு வச்சிட்டோம். உளுத்த மாவு இது வந்து மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சிக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி ஜெலிச்சு வச்சிட்டோம். கூட சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு மிளகை தட்டி அதுவும் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எள்ளு வந்து 4 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு இதையும் போட்டுக்கலாம். வெண்ணெய் வந்து போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டால் முறுக்கு வந்து நல்லாயிருக்கும், மெத்துன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும். 2 பேக்கெட்டு வெண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு மாவோடு கலந்து பிசைஞ்சிக்கலாம். எல்லா இடமும் மாவு வெண்ணெய் வந்து படுற மாதிரி பிசைஞ்சி வச்சுக்கலாம். பிடிச்சா இந்த மாதிரி வரணும் கையில். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு இது பண்ணணும். இப்போ முறுக்கை வந்து பிழிஞ்சிக்கலாம். முறுக்கு வந்து கொஞ்சம் சிவப்பாக ஆகணும். முறுக்கு வந்து திருப்பி விட்டுக்கலாம். தட்டில் போட்டு எடுத்து பிழியலாம். டைரெக்டாக கடாயில் போடுறத விட ஒரு தட்டில் வச்சு பிழிஞ்சி போட்டு வச்சுக்கலாம். முறுக்கை செவந்துச்சு இப்போ எடுத்துக்கலாம். முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி. கிரிப்ஸியாக இருக்கும் முறுக்கு. வீட்டில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். முறுமுறுன்னு இருக்கும்.